அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் தினியம். இதில் வந்து விஷாரத் உத்திராத்தில் வந்து நான் செகண்ட் பேப்பரில் போட்டுட்டு வரேன். ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஏ வந்து 1, 2, 3 போட்டிருக்கோம். இப்போ வந்து அடுத்தது வந்து டிப்பனி போடுறேன். நம்ம இதில் வந்து மொத்தம் வந்து 8 கொடுத்துருக்காங்க. இதில் மினிமம் வந்து நான் எக்ஸாமுக்கு வந்து 4 கொடுத்து 3 கேட்பாங்க. ரொம்ப ஈஸி தான். இது வந்து அந்த எஸ்ஏயில் வந்து யாராவது நடிச்சிருக்கா அவரோட கேரக்டர் தான் வந்து டிப்பனியில் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்குறோம். சரவணாந்திகள் நடத்திட்டு இருக்கேன். பேஜ் நம்பர் வந்து 326. புரோகித் என்றபோது ஒரு கேரக்டரு. அவரோட இதை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். புரோகித் திருசாமணி நாடக்கு ஸ்ரீ ஜெய்சங்கர் பிரசாத்திக்கு அந்திம் ரச்சனாகை. திருசாமணி என்ற பெயருள்ள நாடகத்தில் வந்து ஸ்ரீ ஜெய்சங்கர் பிரசாத்திக்கு வந்து அவர் எழுதிய வந்து கடைசி படைப்பாகும். புரோகித் உஷி நாடகுக்கா கவுன பாத்திரம். இதில் புரோகித் வந்து இந்த நாடகத்தில் வந்து ஒரு கௌரவ பாத்திரமாக இருக்கிறார். கவுன அப்படின்னா வந்து கௌரவன்னு அர்த்தம். முக்கியமான கேரக்டரில் அவர் வருகிறார். வக்கு தர்மக்கா ஞாமிக்கை. இவர் வந்து தர்மத்தை வந்து கடைபிடிப்பவர். வக்கு கர்த்தவ கா பாலன் கர்த்தாவும். இவர் வந்து கர்த்தவ அப்படின்னா கடமை நடத்துவர். இவர் வந்து கடமையில் வந்து கண்ணும் கருத்துமாக இருப்பார். வக்கு கிசிசே நகி டர்த்தா. இவர் வந்து கிசிசே அப்படின்னா யாரையும் அர்த்தம். இவர் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டார். டர்த்தா நகி டர்த்தா அப்படின்னா யாருக்கும் வந்து பயப்படாதவர். வக்கு சஸ்திரோ சே குணா கர்த்திகை. சஸ்திரம் அப்படின்னா ஆயுதங்கள் அர்த்தம். ஆயுதத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு ஒரு நினைப்பார். ஆயுதங்கள் வந்து கெட்ட வழியில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. இந்த ஆயுதத்தில் வந்து பயன்படுத்தினால வந்து மனிதர்கள் வந்து அழிவு வந்து ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அதை வந்து இவர் வந்து நினைப்பார். ஆனால் ஆயுதமே நம்ம பயன்படுத்தக்கூடாது என்று விரும்புபவர். உஷே சாஸ்திரக்கு பசந்துகை. இவருக்கு வந்து அந்த சாஸ்திரத்தில் வந்து ரொம்ப வந்து பசந்துனா பிடிக்குன்னு அர்த்தம். வந்து சாஸ்திரங்களை விரும்பக்கூடியவர். வகு அப்புனி 10 கி மரியாதா சங்கதாகனை. 10 அப்படின்னா பதவின்னு அர்த்தம். இவர் வந்து தன்னுடைய பதவிக்கு வந்து மரியாதை வழங்குபவர். தன்னுடைய எந்த ஒரு பதவியாக இருந்தாலும் அதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நினைப்பாராம். அந்த வீதியை இப்போ சொன்னது யார்? புரோகித்தை பற்றி அங்கே ஃபுல்லாக சொல்லியிருக்கு. திருசாமணி சந்திரகுப்திக்கோ சாகத்திகை. திருசாமணி வந்து சந்திரகுப்தியை விரும்பினால். சாகத்தி அப்படின்னா விரும்புறது வந்து சந்திரகுப்தி வந்து திருமணம் பண்ணிக்கலான்ட்டு விரும்புகிறான். சமுத்திரகுப்தி தோனோங்கா விவாகு நிச்சய கற்கே ஜாத்தகை. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து திருசாமணியும் சந்திரகுப்தர் ஒருத்தர் விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சவுடன் என்ன பண்ணுறாரு, அந்த பேரரசர் வந்து சக்கரவர்த்தி வந்து அவர் பேர் வந்து சமுத்திரகுப்தர். அவர் வந்து அவங்களுக்கு வந்து திருமணத்தை வந்து நிச்சயப்படுத்துகிறாரு. நிச்சயத்தை அப்படின்னா ஒரு நிச்சயதார்த்தமாக வந்து மக்கள் முன்னில் வந்து வச்சுட்டு திடீர்னு என்ன பண்ணுறாரு, இறந்துடுறாரு. ஜாத்தகை. அப்போ திடீர்னு எதிர்பார்த்தமாக வந்து சமுத்திரகுப்தர் வந்து இறந்துடுறாரு மகர். ஆனால் ராம்குப்து ராஜா பன்தாகை. அவனா மன்னர் இறந்தவனை வந்து ராம்குப்து சமுத்திரகுப்தரோட வந்து அண்ணன் வந்து அவன் தான் வந்து பெரிய மகன். அவன் வந்து உடனே என்ன பண்ணுறான், அப்பா இருந்தவனை ராஜாவாகி ஒரு குறுக்கொழியில் போய் உக்காந்தாரான் சிம்மாசனத்தில். அவர் திருசாமணி சாதி பி கர் லேத்தாக. உடனே அந்த இதில் ராஜாவாகிட்டு திருசாமணி என்ன பண்ணுறான், அவன் திருமணம் பண்ணிக்கிறான். சாதி அப்படின்னு திருமணம்னு அர்த்தம். அவன் திருமணம் பண்ணிடுறான். யார்? திருசாமணியை. காய ராம்குப்து अपनी ஞான் बचाने के लिए अपनी पत्नी का சக்கராஜி के யகாங்கே பேச்சுதாகை. அப்போ அந்த காயன்னு ஒரு கோழையாக இருக்கிற ராம்குப்தர் வந்து தன்னை காப்பாற்றிக்க ஞானம் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுறாரு, ஞான் பச்சாத்தே கேலியே தன்னை காப்பாற்றுக்கோசரம் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனைவி அப்புனி பத்தினி அப்படின்னா தன்னுடைய மனைவி வந்து சக்கராஜி கூட வந்து அனுப்பிச்சி வைக்கிறாரு. இந்த மாதிரி ஏன்னா அந்த இதில் சண்டையில் வந்து போரில் வந்து தோற்ற உடனே வந்து ஒப்பந்தம் பண்ணோன்னா வந்து என் மனைவி வந்து சக்கராஜி கேட்டேன்னு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். சந்திரகுப்து சக்கராஜி கோ மார்க்கர் தேச ஒரு திருசாமணி கா மான் பச்சாத்தாகை. உடனே இந்த சந்திரகுப்தர் வந்து ராம்குப்தரோட தம்பி வந்து கேள்விப்பட்டு உடனே சக்கராஜி மாதிரி பெண் விருவத்தில் வந்து திருசாமணி வேஷம் போட்டு அவங்க நாட்டுக்கு போகிறான். சக்கராஜி கூட போய் என்ன பண்ணுறான், அவனை வந்து அந்த இடத்துல கொண்டுறான். அதான் மார்க்கர் அப்படி சக்கராஜி வந்து கொண்டுறான்.
கொன்னுட்டு நம்ம நாட்டுக்கோசரமும் துருவசாமணிக்கோசரம் தான் என்ன பண்ணாமல் காப்பாற்றினான். அதான் ஒரு நாட்டிற்காகவும் ஒரு துருவசாமணிக்கோசரம் வந்து அந்த மான் அப்படின்னா வந்து மானம் கௌரவம்னு அர்த்தம். நம்ம நாட்டுடைய பெருமையும் போகக்கூடாது, நம்ம பெண்களோட பெருமையும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அதுக்கு அதனால தான் வந்து காப்பாற்றுறான் சந்திரகுப்து. புரோகித்து சந்தர்ப்பமே ககத்தாகை. இது வந்து புரோகித் வந்து இந்த சூழ்நிலையில் வந்து அவர் சொல்கிறாரு கி ஜோ பத்தினிகா மான் பச்சாத்தகை வகி உஷ்கா பதிகை. அப்போ அந்த புரோகித் வந்து அந்த அரண்மனையிலே அவர் ஒரு இதாக இருப்பார். அப்போ அவர் சொல்கிறாரு புரோகித்து வந்து இந்த பத்தினிக்கா மான், இந்த மாதிரி வந்து பெண்களுடைய மானம் வந்து மானம்னு அர்த்தம். பெண்கள் வந்து மானம் வந்து போகக்கூடாதுன்னுக்கோசரம் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறது தான் உண்மையான ஒரு கணவன். பதினா வந்து கணவன் அர்த்தம், உண்மையான கணவன். மனைவி போய் காப்பாற்றுறது தான் உண்மையான கணவன் அப்படின்னு புரோகித் சொல்கிறாரு. ராம்குப்துனே துருவசாமணிக்கா மான் நகி பச்சாயா. ஆனால் அந்த ராம்குத்து வந்து நேர் துருவசாமணிக்கா உண்மையான வந்து அவனுக்கு வந்து ராம்குத்து மானன்றது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோகிதர் வந்து சொல்கிறாரு. மனைவி மேலே எந்த ஒரு பற்று பாசம் எதுவுமே அவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புரோகித் வந்து சொல்கிறாரு. இஸ்லியே ராம்குத்து துருவசாமணிக்கா பதிநகி. அதனால் வந்து ராம்குத்தருடைய மனைவி வந்து துருவசாமணி உண்மையிலேயே அது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் பதிநகி அப்படின்னா உண்மையான கணவன் வந்து ராம்குத்து கிடையாது. தோனுக்கா விவாகு வாஸ்தவ விவாகேகு நகி. இந்த திருமணம் வந்து திடீர்னு வந்து எதிர்பாராத விதமாக அவங்க அப்பா இருந்தோன்னா அவனே இப்போ என்ன பண்ண குறுக்கொலியில் போய் ராஜாவாகிட்டு திடீர்னு என்ன பண்ணால் தம்பி கல்யாணம் பண்ணிக்கிறப்போ தான் பண்ணிக்கிறேன்ட்டு இவனாக இது ஏற்படுத்திக்கிட்டது. அதனால் இது உண்மையான இது கல்யாணமே இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோகித இதை வச்சு இங்கே சொல்கிறார். உண்மையான வந்து கல்யாணம் கிடையாது. சந்திரகுப்து நீ துருவசாமணிக்கா மான் பச்சாயா. அந்த சந்திரகுப்து இந்த கேலி பட்ட உடனே என்ன பண்ணால் துருவசாமணி போய் காப்பாற்றினால மானம் போகக்கூடாது அப்படின்னு காப்பாற்றினால அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகுப்தை வந்து அவர் சொல்கிறார். இஸ்லியே வகி உஷ்கா பதி உண்மை. அதனால் அவன் தான் உண்மையான கணவன். யார்? சந்திரகுப்து தான் துருவசாமணிக்கு வந்து உண்மையான கணவன். ஆனால் அவன் தானே போய் காப்பாற்றுறான் சந்திரகுப்து. அதனால தான் அவன் தான் உண்மையான கணவன். ராம்குப்து வந்து கணவன் கிடையாது அப்படின்னு புரோகிதர் வந்து சொல்கிறார். சுன்க ராம்குப்து புரோகித்துக்கு முர்த்தியு தண்ட தேத்தாகாய். உடனே அந்த ஒரு புரோகித் சொன்னோடனே சூன்கர் அப்படின்னு கேட்குறது இந்த காதில் கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு, இந்த ராம்குப்து வந்து புரோகிதுக்கு வந்து மரண தண்டனை விட்டுறாரு. நீ வந்து என்ன அரண்மனையில் இருந்துட்டு என்னையை நீ இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், நீ மரண தண்டனை ஆடி போகிறோம், நீங்கள் ஜெயிலே இரு அப்படின்னு சொல்லி அந்த தண்டனை வந்து விதிச்சிடுறாரு. அதான் தேத்தாகை தப்பு. அப்பொழுது புரோகித்து ககத்தாகை. உடனே ராம்குப்து இந்த மரண தண்டனை அறிவித்த உடனே அதுக்கு வந்து புரோகித் வந்து அவர் சொல்கிறாரு, கி பிராமன் கேவல் தர்மசி பயபீத்திகை. இந்த மாதிரி பிராமன் வந்து எல்லா சாஸ்திரங்களையும் தர்மங்களையும் வந்து கற்றுக்கிட்டு தான் வராங்க. நான் என்ன பயபீத் அப்படின்னு நீ சொல்கிறதுனால அவன் வந்து எனக்கு வந்து பயமே எதுவுமே கிடையாது, நான் இறக்கிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக ஒரு புரோகித் சொல்கிறார். நீ என்ன வேணாலும் நீ பண்ணு, நான் உண்மையை தான் நான் சொல்கிறேன், தர்மத்தை வந்து நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம்குப்திட்டு வந்து புரோகித் சொல்கிறார். அந்நிய சக்தி இக்கோ வகு துச்ச சம்ஜாதாக. நீ இப்போ நீ பண்ணுறதுனால வந்து அந்நிய சக்தி வேறு எந்த ஒரு சக்தி வந்து எல்லாமே எனக்கு வந்து ஒரு தூசி மாதிரி தான், நான் இறக்கிறதுக்கு நான் தயாராக கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரோகிதர் வந்து ராம்குப்திட்டு சொல்கிறார். ராம்குப்துக்கு மூர்த்திக்கு பாத்து சாந்தி கர்ம புரோகித்திகி கர்த்தாக இப்படி சொல்கிறாரு. அப்போ திடீர்னு எதிர்பார்விதமாக என்ன பண்ணுறாரு, ராம்குப்து வந்து இறந்துடுறாரு, வேற ஒருத்தர் வந்து கொன்னுடுவாங்க. அப்போ கொன்ன உடனே என்ன பண்ணுறாரு, இந்த புரோகித் வந்து அவர் ராம்குப்துக்கா முர்த்தினா அவருடைய பிறப்புக்கு பிறகு ராம்குப்து இறந்த வாட்டி என்ன பண்ணுறாரு, சாந்தி அந்த இறந்த உடனே அவங்க மனம் வந்து சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு அந்த சாங்கிய சமர்தானம் செய்வாங்க அந்த காரியம் அந்த மாதிரி வந்து அந்த இதில் வந்து இந்த கர்ம காரியத்தில் வந்து சாந்தி கர்ம புரோகித் இந்த இதில் வந்து ஈடுபட்டு புரோகித் தான் என்ன பண்ணுறாரு, அதில் வந்து பங்கேற்று அவன் வந்து மனம் வந்து நல்லபடியாக சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து செய்கிறார் புரோகித்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.